இங்க காம்படிஷன்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ராதிகான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே ராதிகா மேல பழி போட்டுறாங்க. அதே நேரத்துல வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் ராதிகா தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்ப ராதிகாவில தான் இனியா தோத்து போனாங்க அப்படின்ற மாதிரி இங்க எல்லாருமே கார்னர் பண்ணி ராதிகாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறாங்க. அதே நேரத்துல ராதிகாவுமே இந்த பக்கம் வந்து இனியாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு இனியா, சொல்லப்போனா நான் வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இனியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வேற எதை பத்தியுமே யோசிக்காம அவங்களும் டேரக்டா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே என்ன இனியா பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி உனக்கு உண்மை புரியாம இருக்கு, இந்த மாதிரி இங்க நடந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே கோபி தான் இந்த மாதிரி ராதிகாவை மேல வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம ராதிகாவை உன்னோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதும் கோபி தான். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு, ராதிகாவா கோபி தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவுமே இனியா கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட இனியாவுமே இன்னுமே இதுக்கெல்லாம் காரணம் ராதிகாவா தான் இருக்கும், அம்மா எப்பவும் போல அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இனிமே இனியா ராதிகாவை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோபியுமே இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவர் ராதிகாவை மேல கூட்டிட்டு போனதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க இனியாவை கலாச்சு அதே நேரத்துல இனியாவுமே அந்த பார்ட்டிசிபேஷன்ல நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம தோத்து போயிடுறாங்க. இது நினைச்சு அவருமே கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல ஈஸ்வரியுமே இங்க ராதிகாவோட மனநிலைமையை புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ராதிகா, உனக்குலாம் அறிவு இருக்கா, இந்த மாதிரி எதுக்காக என்னோட குழந்தைங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீ கோப்பியை விட்டுட்டு போயிரு நான் உனக்கு எத்தனை டைம் சொல்றது, உன்னை அடிச்சு துரத்தினா தான் போவியா, சொல்லப்போனா நீ மட்டும் இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஏறாம இருந்ததுன்னா கண்டிப்பா என் பேத்தி ஜெயிச்சிருப்பா, அவ தோத்ததுக்கான முக்கியமான காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சம்மந்தமே இல்லாம இந்த பக்கம் ராதிகா மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராதிகாவுமே இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க, என்ன அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதே உங்க பையன் தான், நீங்க எதாவது உங்க பையன்கிட்ட போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே ஆமா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என் பையன் தான் பண்ணான்னு சொல்லு, இப்படி பண்ணி தான் என் பையனோட உடம்பையும் நீ கெடுத்து வச்சிருக்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், தயவு செஞ்சு என் பையனை விட்டு போயிரு, இதுக்கு மேல எங்க குடும்பத்துக்குள்ள உள்ள இருந்து இப்படி வந்து தேவையில்லாம தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ராதிகாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி அந்த விஷயத்தை கவனிச்ச பாக்கியாவுமே இங்க ஈஸ்வரிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறது நியாயமா, முதல்ல அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது, உங்க பையன் கோபி தான் இந்த மாதிரி அவங்கள அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போனது, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஜ்ல அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது கூட இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது கூட அவர் தான், நீங்க எதுவுமே தெரியாம எதுக்காக ராதிகாவை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல உங்க பையனை திட்டுங்க, முதல்ல உங்க பையன் இந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் பண்ணி என் குழந்தைங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, இதுதான் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும், இதே மாதிரி என் குழந்தைங்களை யாராவது கஷ்டப்படுறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல இங்க பாக்கியாவுமே ரொம்ப கோபத்தோட இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க ரெஸ்டாரண்ட் கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராதிகாவுமே இங்க பாக்கியா பேசுறது நினைச்சோம், இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி பேசுறது நினைச்சோம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போயிட்டு தனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபியுமே இந்த பக்கம் டேரக்டா ராதிகாவை பாக்குறதுக்காக போறாரு. அங்க போயிட்டு ராதிகா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு ராதிகா, என்னாலதான் நீ இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எங்க கோபியும் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா ராதிகாவுமே பரவாயில்லைங்க, இதே மாதிரி கஷ்டத்தை நான் ஸ்டார்டிங்ல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன், இப்போ உங்க அம்மா வந்து இப்ப பேசுறதுதான் புதுசா நினைச்சிட்டு இருக்காதீங்க, அவங்க இதுக்கு முன்னாடி தான் என்கிட்ட அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே இல்ல எங்க அம்மா பேசுனது கூட இருக்கட்டு, ஆனா இனி அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ராதிகாவுமே எங்க பாருங்க, இனியாவும் என்கிட்ட இது ஒன்றும் முத தடவை கிடையாது, இதே மாதிரி என்கிட்ட எத்தனையோ டைம் பேசியிருக்கா, நான் அதுக்காகலாம் கோச்சிக்க மாட்டேன், உண்மையை சொல்லப்போனா அவளோட காம்படிஷனுக்கு எடுத்ததுக்கு காரணம் நான் தானே, நான் அவங்க கூட வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா கோபியுமே இல்ல ராதிகா, என் மேலதான் தப்பு, நான் தான் உன்னை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன், சொல்லப்போனா உனக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரதுக்கு முக்கியமான காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராதிகாவுமே இதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட கோபியுமே இங்க பாரு ராதிகா, உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கிறது எனக்கு தெளிவா புரியுது, அதே நேரம் நீ ரொம்ப கவலைப்படாத, இன்னைக்கு சாயந்தரமே நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன், அந்த முடிவுல இருந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி கோபியுமே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ராதிகாவும் ரொம்பவே கேஷுவலா விட்டுறாங்க. ஆனா இன்னொரு சைடு இனியா கிட்ட போயிட்டு இப்போ போல ஈஸ்வரி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராதிகா தான், நீ காம்படிஷன்ல தோக்கணுங்கிறதுக்காகவே அவ வேணும்னே பண்ணிருப்பா, நீ முதல்ல ராதிகாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறத நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுமே இங்க எப்பவும் போல இங்க இனியாவோட மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே ஓரமா நின்று இவங்க பேசுற விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்க கோபிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா தன்னோட அம்மா தான் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராதிகாவையும் மையவையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக ரொம்பவே மும்மரமா இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க பேசிட்டு இருக்கும் போதே குறுக்க கோபி வராரு. வந்தது மட்டும் இல்லாம இனியா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு இனியாம்மா, நான் கண்டிப்பா அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த காம்படிஷனுக்கு ராதிகாவை கூட்டிட்டு வந்து என்னோட தப்பு தான்மா, சொல்லப்போனா ராதிகா வரமாட்டேன்னு சொன்னா நான் தான் இனியாவோட ப்ரோக்ராம்ல கண்டிப்பா நீ இருக்கணும், அதை நீ பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் தான் வாண்டடா கூட்டிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாம அவள் ஸ்டேஜ்ல ஏறும்போது கூட உட்காந்துட்டு தான் இருந்தா, நான் தான் அவளை வற்புறுத்தி அவளை ஸ்டேஜ்ல ஏற வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரி நீ காம்படிஷன் தோத்து போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி அவருமே இனியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே நேரம் பக்கத்துல இருக்க ஈஸ்வரியுமே டேய் என்னடா இது மறுபடியும் வந்து இனியா கிட்ட நீ ஆறுதல் சொல்லிட்டு இருக்க, முதல்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு துரத்துறா, அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காதுடா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியுமே நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியுமே ஈஸ்வரியோட முகத்தை லைட்டா பார்த்து ஸ்மைல் பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாம கவலைப்படாத
கவலைப்படாதமா, இன்னைக்கு பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த பக்கம் ஈஸ்வரிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியுமே ஓஹோ அப்பனா கண்டிப்பா இங்க ராதிகாவையும் மையவையும் வீட்டை விட்டு துரத்த போறான்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டு, பாக்கியா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க பாக்கியாவுமே ரெஸ்டாரண்ட்ல இருந்து எப்பவும் போல ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் வந்து கிச்சனை பாக்குறாங்க. ஆனா கிச்சன்ல ராதிகாவும் ரொம்பவே சேடா வேற என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே விழிப்புதிங்க போய் அவங்களும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அவங்களும் ராதிகா பக்கத்துல போயிட்டு என்ன மன்னிச்சிரு ராதிகா, காலையில நான் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்ட ராதிகாவுமே இல்ல நீங்களாம் என்ன கஷ்டப்படுத்தல, நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் சரியான வார்த்தை தானே. சொல்லப்போனா நம்ம யாருக்குமே நம்மளோட குழந்தைங்களை ஹர்ட் பண்ணா பிடிக்காது, எனக்குமே அப்படித்தானே. மயுவை வேற யாரா ஹர்ட் பண்ணா நான் கண்டிப்பா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதே மாதிரிதான் இனியா தோத்து போனதுக்கான முக்கியமான காரணமே நான் தானே, அதனால உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாக்கியாவுமே கண்டிப்பா இதுக்கு நீங்க காரணம் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்றாங்க. உடனே இங்க ராதிகாவுமே நீங்க சொல்றது உண்மைதான் பாக்கியா, சொல்லப்போனா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க கூடாது, கோபி கூப்பிட்டாருன்னு வந்துதான் நான் அந்த ஸ்டேஜ்ல ஏறினேன். அதனாலதான் இன்னைக்கு இனியா இந்த காம்படிஷன்ல தோத்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. சொல்லப்போனா உங்க பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அவளை ஒரு 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நேர்ல மீட் பண்ணி அவள்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ராதிகா பேசிட்டு இருக்க விஷயத்த இங்க கிச்சன்ல நின்று இனியாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இனியாக்கு அப்பதான் புரிய வருது, அப்ப அம்மா சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப நல்லவங்க தான், அவங்க உண்மையாலுமே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. அப்ப இதெல்லாம் டாடியோட பிரச்சனை தானா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து கோபியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம்ல கோபியுமே வீட்டுக்குள்ள வராரு. கரெக்டா இங்க ராதிகா பாக்கியா எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் எல்லாருமே கொஞ்சம் ஹாலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே என்னாச்சு, இவர் எதுக்காக ஹாலுக்கு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஆனா ஈஸ்வரி முகத்துல மட்டும் பயங்கரமான சிரிப்பு. அப்பா நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா நம்ம பையன் இன்னைக்கு அந்த ராதிகாவையும் மையவையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவான், இதுக்கு மேல நம்ம எல்லாம் குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே குதூகலத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அவங்களோட குதூகலத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி கோபியுமே இங்க பாரு பாக்கியா, நான் உங்ககிட்ட வந்து 10 நாள் ரெண்டுக்காக பணம் கொடுத்து 10 நாள் இங்க குடியிருக்கேன், இப்போ நாளையோட அந்த 10 நாள் முடியுது, அதனால நாளையோட நானும் ராதிகா மையோ நாங்க 3 பேர் வீட்டை காலி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி சொல்றாரு. இப்படி அவர் சொன்ன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் ராதிகாக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன இது, இவர் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே என்ன கோபி இது, அப்ப அம்மா விட்டு நீ பிரிய போறியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபியுமே இல்லம்மா நான் கண்டிப்பா உங்களை விட்டு பிரிய மாட்டேன், நம்ம பக்கத்துல தான் வீடு பார்த்திருக்கேன், சொல்லப்போனா இங்க இருந்து ஒரு 2 வீடு தள்ளி தான் நான் வீட்டுல குடியிருக்க போறேன். அது மட்டும் இல்லாம உங்களை விட்டு நான் இப்ப தள்ளி போறதுக்கான முக்கியமான காரணமே நீங்க ரொம்பவே வந்து கொஞ்சம் அரகண்டா இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனா மயுவையும் ராதிகாவையும் நீங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அதை நான் ஒரு 2-3 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம இனியாவோட காம்படிஷன் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். ஆனா நீங்க என்ன விட்டுட்டு இங்க ராதிகாவை போட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ராதிகாவுமே அந்த விஷயத்த அவளுக்குள்ள வைக்க முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. அவ எனக்காக நிறைய விஷயங்களை விட்டு ஒதுக்கிட்டு வந்தாமா, ஆனா இப்ப நான் கண்டிப்பா அவளுக்காக உங்களை விட்டு ஒதுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க கோபியுமே பேசுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் இனியாக்குமே எந்த பேச்சுமே வரல. அப்ப செலின்னு இருந்துகிட்டு என்னாச்சுப்பா, இந்த மாதிரி எதுக்காக நீங்க இப்ப போய் ஆகணும்னு அவசரப்படுறீங்க, சரி நீங்க இங்கே இருக்கலாம்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம அம்மாட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி செலியனுமே பேச வராரு. ஆனா கோபியுமே இல்ல என்னோட முடிவுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது செலியன், கண்டிப்பா நானும் ராதிகா மயு நாங்க 3 பேரும் வேற வீட்டுக்கு போறோம், அப்பதான் மயுவும் சரி ராதிகாவும் சரி கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எங்க கோபியுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவை எடுத்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ராதிகா கிட்ட போட்டு ராதிகா நம்மளோட பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க, நாளைக்கு நம்ம எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம வச்ச பாம்புல கடைசியில நம்மளுக்கே ஆப்பம் வந்த மாதிரி இந்த பக்கம் அவங்களும் ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க.